அண்ணே எதண்ணே ஒரு ஆள்கிட்ட பேசும்போது வந்து ரொம்ப மெல்லிசா மென்மையா சபரி சார், கனி மேடம் இப்படியே இருந்தீங்கன்னா இந்த மேட்ச்சு எப்படி போகும் அப்படின்னு பேசுறீங்க. இன்னொரு ஆள்கிட்ட பேசும்போது வந்து உங்ககிட்ட நான் பேச விருப்பம் உட்காருங்க அப்படின்றீங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுங்க. புரியலையே. ஓ, நீங்க இப்போ என்ன பண்ண வரீங்கன்றது புரியுது நமக்கு. அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுக்கு சபரி அண்ட் கனி இவங்க 2 பேரும் தான் அந்த ஆட்டத்தை பூரா கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறீங்க. இதை வந்து உள்ள வந்து நம்ம எபிசோடில் பார்த்தோம்னா அப்படி இருக்காது. எந்திரிச்சுன்னு பாரு சொல்கிறாங்க, சார் சபரி இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு. ஏன்னா இங்கே பார்த்தவன் பூரா 24/7 பார்த்தவன் பூரா முட்டாள் தானே, கரெக்டாக? எவனுக்குமே தெரியாது நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் மாற்றி எப்படி விளையாண்டீங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாது பாருங்கள். இன்னொன்று, நீங்கள் வந்து டீம் அளவில் கம்மியாக இருக்கிறனால நீங்கள் கூடி பேசிக்கிட்டு அது ஒரு டீம் பிளான் ஆக மாட்டேங்குது. யார் பார்வன் டீம் பேசிக்கிட்டு அது டீம் பிளான் ஆக மாட்டேங்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க டீம் பெருசாக இருக்கனால அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா கூட்டம் சூழ்ந்து பேசிட்டாங்க, கூட்டம் கூடியங்களை இது பண்ணிட்டாங்கன்னு வேண்டியது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சபரியன் டீமுக்கு அன்பு கேங் அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினாலே என்னன்னு தெரியல, இல்லை எல்லாத்தையும் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறனாலே என்னன்றது தெரியல. இந்த ப்ரோமோலையும் தெளிவாக தெரிறது என்ன அப்படின்னா, இப்படியே எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அந்த டாஸ்க் அவங்க விளையாடும் போதே நம்ம சொன்னோம், பேசி 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 மாற்றி 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 நீங்கள் அதை அப்படி வச்சுருங்க, அடுத்த வட்டம் நாங்கள் இப்படி வச்சிடறோம், இப்படி வச்சுருங்க, அடுத்த வட்டம் நாங்கள் இப்படி வச்சிடறோம். எவ்வளவு பெரிய விஷயம், சூப்பர் டிலக்ஸ் வீடு, சாதா பிபி வீடு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்பட்டோம். 2 வீட்டுக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டோம். சாப்பாடு விஷயம், அந்த விஷயம் எதையுமே இதோடைய அந்த விளையாட்டோட லைனுக்கு கொண்டு வராமல் அதை வச்சு விளையாடாமல் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதை ரெஃபர் பண்ணுறாரான்றது தெரியல. எப்படி இருந்தாலும் ஒரு 4 பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் போதைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேராவது அட்லீஸ்ட் வெளியே இருந்து உள்ளே வந்தால் தான் இப்போ வந்து பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். சபரி எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள், அது உண்மைதான். எல்லா பிரச்சனையிலையும் இன்வால்மெண்ட் இருக்கணும். நான் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லணும், வைக்கணும், எல்லாரையும் கட்டி அரவணைச்சு போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம், இன் அதர் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா. பட் அதுலேயே கனியக்கா எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு பிரச்சனைனா கனியக்காட்ட வராங்கன்றாங்க. எந்த பிரச்சனையை கனியக்கா சால்வ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது 2ஐயும் இன்னைக்கு கேட்பாருன்னு நினைக்கிறேன், அடி பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களையும். ஸோ இவங்க 2 பேரும் கேள்வி கேட்கும் போது அந்த கேங்கில் இருந்த ஆட்கள் என்னென்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக சபரி சாரோடைய அன்பு தோழன் எஃப்ஜே, அவரை இந்த வாரமாவது கேள்வி கேட்பாரா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கெல்லாம் இருக்குது. கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க, ஆனால் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. மக்களை உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. 3வது ப்ரோமோ பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. சபரி அண்ட் கனி அடுத்த ப்ரோமோ.